ஐயா வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் அனைவருக்கும் வணக்கம். வாங்க விழுப்புரம் வாங்க 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 ஐயா. தாண்டவமூர்த்தி ஐயா, விழுப்புரம் மாவட்டம் தாண்டவமூர்த்தி. வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் நல்லா எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. வணக்கம் மேடம். ஐயா வாங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். அவினாசிங்க மேடம். அவினாசிங்க ஐயா, அவினாசி. வாங்க வாங்க மேடம், வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், நான் கரூருங்க சார். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. கரூரா? ஆமா சார், கரூருங்க. சந்தோஷம் சந்தோஷம். ரைட். வாங்க. நேற்றுக்கு எல்லாம் அங்கே கருத்தரங்கு நடந்தது, அதுக்கு வந்தீங்களா? அதனால தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஐயா வணக்கம். காத்தாயம்மன் ஜோதிடர் எடப்பாடிங்க. வாங்க 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 சார், வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது வந்து முதல்ல குரு நமஸ்காரம் பண்ணிடுவோம், ரைட் இல்லை? குரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து மற்றதெல்லாம் பேசலாம், ரைட் இல்லை? ரைட்டுங்க. ரைட். எல்லாம் என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குரு ராமசுப்பு மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் மணியன் ஐயா அனைவருக்கும் அவர்களுடைய பாதம் பணிந்த நமஸ்காரங்கள். அதாவது முதல்ல இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இந்த எஸ்கே அகாடமியில் நிறைய ஜோதிடர்களை உருவாக்கணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், எல்லாரும் வந்து பேசணும். எத்தனையோ திறமையான சகோதரர்கள் சகோதரிகள் ரொம்ப டேலண்ட்டு பிரில்லியண்ட்டாக பலன் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் மேடை ஏறவே முடியல, அதுக்கு வாய்ப்பு கிடைக்குதா கிடைக்கலையா தெரியல. ஆனால் நம்ம இந்த எஸ்கே அகாடமியில் பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்து, அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்து, அனைவரும் வந்து கலந்துக்கிட்டு, அவங்களுடைய தலைப்பு அவங்களுடையது, நேரம் அவங்களுடையது, ஆர்கனைசிங் மட்டும்தான் நான் பண்ணுறேன், சரிங்களா? அவர்களுடைய அனுமதியுடன் உங்களுக்கு இருக்கின்ற திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த ஒரு தளம் மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் வந்து பார்க்க இருக்கின்ற தலைப்பு அப்படின்னா, பூர்வ புண்ணியம் வரமா சாபமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா? இதில் வந்து ஜோதிட சக்கரவர்த்தி நல்ல அருமையான நண்பர், நிறைய விஷயங்களை நிறைய சமாச்சாரங்களை உள்ளடக்கிய ஒரு நபர். நீங்கள் பேசி பாருங்க, உங்களுக்கு தெரியும், ரைட்டுங்களா? ஒரு அற்புதமான நமக்கு வந்து இந்த கருத்துக்கள் எல்லாம் நாடி முறையிலையோ அல்லது வந்து பராசரர் முறையிலையோ ஆக மொத்தம் அற்புதமான கருத்துக்களை நமக்கு கொடுக்கறதுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. நாடி நந்தா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம். வாங்க, நீங்கள் வந்து நிகழ்ச்சியை தொடரலாம். நீங்கள் நிகழ்ச்சியை தொடரலாம் சார். மைக் ஆன் பண்ணிக்கிங்க, மைக் ஆன் பண்ணி பேசுங்க. இன்னும் ஆன் ஆகலை பாருங்கள், ஆன் ஆகலை. ஆன் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. மைக் சிம்பிள் ஒன்று இருக்கும் பாருங்க, ஆன் பண்ணுங்க. குருநாதன் ஐயா எப்படி இருக்கீங்க? ஐயா ரைட், வந்துருச்சு. கேக்குதுங்களா? கேட்குது. நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாடி நந்தா. ஐயா கேக்குதுங்களா? கேட்குது சார். வாய்ஸ் கம்மியாக கேட்குது சார். கேட்குது, நல்லா பேசுங்க, சத்தமாக பேசுங்க. ஐயா கேட்குது சார், பேசலாம். நீங்கள் தொடர்ந்து பேசலாம், வாய்ஸ் நல்லா கிளியராக இருக்குது, தொடர்ந்து பேசுங்க சார். வாய்ஸ் லோவா இருக்கு. ஐயா கேக்குதுங்களா? கேட்குது. வாய்ஸ் லோவா இருக்கு சார். நல்லா சத்தமாக பேசுங்க. இப்ப கேக்குதுங்களா?
ஓகே ஹலோ ஓகே 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 சார். ஓகே. ஐயா, இப்ப நம்ம வந்துங்க ஜோதிடத்தில் 5ஆம் பாவம் சொல்லும் சூட்சமங்கள். சரிங்களா ஐயா? பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நல்லா கேட்குது, வாய்ஸ் நல்லா கேட்குது. ஓகே ஓகே சரிங்கண்ணா. இப்போ 5ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்றோம். பூர்வ புண்ணியம் மட்டுமா 5ஆம் பாவத்தில் வருகிறது? இன்னும் எண்ணற்ற காரணங்கள் இருக்கிறது. இது கொஞ்சம் பேசிக் சொல்லிடலாமண்ணா? பேசலாம், கேட்கல. தாராளமாக சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை செல்வங்களை குறிக்கக்கூடிய பாவம் 5ஆம் பாவத்தை வச்சு தான் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் ஒருவனுடைய அதாவது அறிவு. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரோம்? முக்கியமாக குலதெய்வத்தை பற்றி சொல்லக்கூடிய பாவம் 5ஆம் பாவம், குலதெய்வத்தை பற்றி சொல்றோம். அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்றோம்? அதாவது அவங்களுடைய ஒரு அந்த விதியை, அதாவது என்ன அடுத்தது மந்திர உபதேசங்கள், தீட்சை பெறது, இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய பாவங்கள் வந்து முக்கியமான பாவத்துல 5ஆம் பாவம் ஒன்று. சரிங்களா ஐயா? தொடர்ந்து பேசுங்க, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. ஓகேங்க சரிங்க. இப்போ பொதுவா அதாவது 5ஆம் அதிபதி லக்ன பாவத்தில் இருந்தால் அதிர்ஷ்டசாலி. மிக நல்லா அவங்களுக்கு வந்து இருக்கிறது எனது ஞானம் கிடைக்கும், ஜோதிடம் போன்ற கலைகளில் சித்தி கிடைக்கும். அதே 5ஆம் பாவதிபதி லக்னத்திற்கு 2ஆம் பாவத்தில் சேர்ந்து இருந்தால், 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தால் அவர்களுக்கு ஜோதிடம் மூலமாகவோ கலையின் மூலமாகவோ கமிஷன் இது போன்ற வகையிலேயோ வருமானம் நிச்சயமாக உண்டு. சரிங்களா? ரைட் ஐயா ரைட் நீங்க தொடர்ந்து பேசுங்க, எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்க தொடர்ந்து இல்ல நீங்க யாரோ இல்ல எனக்கு என்ன ஆகுதுன்னா இப்ப நீங்க யாருமே கவனிக்கிறீங்க. ஓகே, எனக்கு வந்து சொன்னாதான் கேட்குதான்னு தெரியும். நான் லைவ் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார், வழி நடத்துங்க சார். சார் சொல்லுங்க சார். ஓகேங்க. இப்போ 5ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த கலை சம்பந்தப்பட்ட ஞானம் அதிகமாக உண்டு. நல்லா அருமையா பேசுவாங்க, நல்ல முறையா அதுல வருமானம் பண்ணிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும், பேச்சின் மூலமாக மட்டுமே. அதுக்கடுத்தது 5ஆம் அதிபதி அதே 3ஆம் பாவத்தில் இருந்தால் நிச்சயமாக சொத்துண்டு, சொத்தில் சகோதரருக்கு பங்கும் உண்டு. சரிங்களா ஐயா? ஐயா நீங்க தொடர்ந்து பேசுங்க ஐயா, நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே ஓகேங்க. 5ஆம் தொடர்ந்து பாவத்தில் பேசுங்க. 5ஆம் பாவத்தில் எல்லாரும் சொன்னோம்னா குறுக்க பேசணும்னா டிஸ்டர்ப் ஆகும். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஓகேங்க. இடையில வந்துங்க இப்ப 5ஆம் பாவதிபதி 5ஆம் பாவத்திலேயே இருக்கிறார் என்றால் அவங்க அதிர்ஷ்டசாலி, குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி என்ன சொல்றது, மிகவும் அதிர்ஷ்டசாலியான நபர்கள். அதே 5ஆம் பாவதி 6ல் போய் நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னது வேலையில் நிச்சயமாக ஒரு திருப்தி உண்டு, வேலை கண்டிப்பா கிடைக்கும், வேலையில திருப்தி உண்டு. அதுல வந்து வேலை செய்யும் இடத்தில் காதலும் உண்டு. 5ஆம் பாவதி 7ஆம் வீட்டுல போய் நின்னாங்கன்னா 7 அப்படிங்கிறது திருமண சம்பந்தமான சொல்லக்கூடிய வீடு. இதுல பாத்தீங்கன்னா 5 குடைய கிரகம் 7ஆம் பாவத்தில் நின்றால் நிச்சயமாக உறவுக்கார பையன் பெண்ணோட தான் திருமணம் நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே 5ஆம் பாவதி 8ஆம் பாவத்தில் தொடர்பு பெற்றால் உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய சொத்துக்களில் வம்பு வழக்குகள், கஷ்டங்கள், துன்பங்கள் ஏற்படுத்தி தரும். அதற்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு காதல் விவகாரங்களில் ஒரு தொந்தரவுகளை கொடுக்கும். 5ஆம் அதிபதி 8ஆம் பாவத்துக்கு போகக்கூடாது. போனா உங்களுக்கு காதல் பிரச்சனை இல்லாத மனுஷனே இருக்க மாட்டான். 5ஆம் அதிபதி 9ஆம் பாவத்துக்கு சென்றால், அதாவது 9ஆம் பாவத்தில் நின்றாலோ 9ஆம் அதிபதி சேர்ந்தாலோ கண்டிப்பாக அவங்க தீர்த்த யாத்திரை செல்வாங்க, புண்ணிய யாத்திரைகள் செல்வார்கள். அவர்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய அந்த பாக்கியத்துக்குண்டான
பலன்கள் கிடைக்கும். 5ஆம் அதிபதி 10ஆம் பாவத்துக்கு போய் நின்றால் நிச்சயமாக ஜோதிடத்தின் மூலமாகவோ கமிஷன் மூலமாகவோ அவர்களுக்கு வருமானம் உண்டு. நிச்சயம் நிறைய, அதாவது இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க வந்து 5ஆம் அதிபதி 10 நின்ற ஜாதகங்கள் நிறைய பார்த்திருக்கிறேன், நிறைய ஜாதகங்கள். ஐயா இப்ப தெரியுதுங்களா? பேசு. ஓகே, தெரியுது தெரியுது, தொடர்ந்து பேசுங்க சார். எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. வரமா சாபமா நீங்க இப்ப வரத்தை பத்தி சொல்லிக்கிறீங்களா சாபத்தை பத்தி சொல்றீங்களா தெரியல எனக்கு. கண்டிப்பா வரத்தை பத்தி தான் சொல்றேன். சரிங்க சார். சாபத்தை பத்தி பின்னாடி சொல்லிக்கலாம். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்களா? இப்ப வந்து பேசிக்கா சொல்லிட்டேன் இதுல. சரிங்களா? சரிங்க சார், சொல்லுங்க சார். இப்ப வந்துங்க 5ஆம் பாவாதிபதி நம்மளுக்கு, இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றேன், 5ஆம் பாவாதிபதி பாத்தீங்கன்னா பொதுவாக நம்முடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால் 5ஆம் பாவம் அதிர்ஷ்டத்தை தரும், 5ஆம் பாவம் வெற்றியை கொடுக்கும், 5ஆம் பாவம் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? ஆமா சார். அதனால அதுக்குண்டான பேசிக் மட்டும் சொல்றேன். 5ஆம் பாவதி 11ஆம் அதிபதியோட தொடர்பு பெற்றாங்கன்னா இப்ப நிச்சயமா உங்களுக்கு குழந்தை உண்டு. அதே மாதிரி 5ஆம் பாவதி 11ஆம் பாவத்துக்கு போனா கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு காதலும் உண்டு. சரிங்களா? சரிங்க சார். அடுத்தது 5ஆம் பாவதி 12ஆம் பாவத்துக்கு போயிட்டாங்கன்னா இப்போ நீங்க உங்களுடைய எதிரியை வெற்றி அடைய முடியாது. 12ஆம் பாவத்துல புதன் இருக்கு, அதாவது புதன்கள் 5ஆம் அதிபதி 12ஆம் பாவத்துக்கு சென்று விட்டா உங்களுக்கு வந்து ஒரு அரசியலிலோ இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளிலோ விளையாட்டுகளிலோ வெற்றி பெறுவதற்கான அமைப்புகள் குறைவு. சரிங்களா? சரிங்க சார். இப்போ நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, 5ஆம் அதிபதி எல்லாத்துக்குமே இப்ப காலபுருஷ லக்னத்துக்கு வந்துடுங்க. 5ஆம் அதிபதி சூரியன். சரிங்களா? ஆமா சார். 5ஆம் அதிபதி சூரியனுக்கு உண்டான தன்மை என்னன்னா, நிச்சயமாக 5ஆம் அதிபதி எந்த காரக கிரகத்தோடு நிற்கிறாரோ, எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அவர்களுக்கு அந்த பாவம் சம்பந்தமான நிர்வாக திறமை நிச்சயமாக உண்டு. சரிங்களா? சரிங்க சார். அடுத்து 5ஆம் பாவாதிபதி முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள். அதாவது முக்கியமா நம்ம சொன்னா காலபுருஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியனா வர்றதுனாலதான் நம்ம குலதெய்வம் 5ஆம் பாவத்தை எடுக்கிறோம். 5ஆம் பாவம் நம்ம பிதுரு காரகம், அதாவது பிதுரு முன்னோர்கள் வழிபாட்டு முறை அல்லது முன்னோர்களின் தொடர்ச்சின்னு வச்சுக்கலாம். 5ஆம் பாவத்துக்கு உண்டான குலதெய்வத்துக்கு உண்டான அனைத்துமே 5ஆம் பாவத்துல வரும். சரிங்களா ஐயா? சரிங்க சார். 5ஆம் பாவத்தை வைத்துக் கொண்டே கிட்டத்தட்ட நம்ம ஒருவருக்கு பலன் சொல்லிட முடியும். 5ஆம் அதிபதி எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு நம்மளால சொல்லிட முடியும். 5ஆம் பாவத்துக்கு உண்டான சூரியன் இப்போ என்ன சொல்றது, அதாவது அதாவது காலபுருஷ லக்னத்துக்கு 5 கூடிய சூரியன். இப்ப நீங்க எந்த லக்னமானு வச்சுக்கோங்க, 5ஆம் அதிபதி யாரோ அவர் எந்த காரகத்தில் நிற்கிறாரோ, எந்த காரகத்தோட சேர்ந்து நிற்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக நிர்வாக திறமை கண்டிப்பா கொடுப்பார். அதுல மாற்றே இருக்காது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லலாம். ஓகேண்ணா. அது ஐயா சொல்லுங்க. இப்பங்க 5ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோட தொடர்பு வந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை உண்டு. சரிங்களா? சரி, அது சொல்லிட்டோமா? சொல்லுங்க. 5 7ஆம் அதிபதி சேர்ந்து உங்களுக்கு வந்து அந்த லக்னத்தின் தொடர்புல வந்துச்சுன்னா கண்டிப்பா காதல் உண்டு, காதல் திருமணம் உண்டு, காதலின் வெற்றியும் உண்டு. 11 சேரணும். 5 7 11. சரிங்களா? இந்த 5ஆம் அதிபதி 11க்கு போனா மட்டும் நம்மளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு தொடர்புகள் அப்படிங்கிறது நிச்சயமா இந்த புதனோட வீடாவோ அல்லது
மீன வீடாவோ வந்துன்னா உண்டு. ரைட். ஓகே. ம். சரிங்களா? ம். அதுக்கப்புறம் என்னது, இப்ப வந்துங்க நம்மளுக்கு என்ன சொல்றது, அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பத்தி பேசுனா 5ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் இணைந்து 11ஆம் பாவத்திலேயோ 11ஆம் அதிபதியோட சேர்ந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகே. ம். சரிங்களா? ம். இப்போ நம்மளுக்கு அடுத்தபடியா நம்ம சொல்றதுன்னா, நம்ம பூர்வ புண்ணியம், பூர்வீக சொத்துக்கு உண்டான காரக கிரகங்கள், இது அனைத்துமே நம்மளுக்கு வந்து 5ஆம் பாவத்துக்குள்ளதான் வரும். இந்த 5ஆம் பாவம் நம்மளுக்கு நல்ல நிலைமையில் இருந்தால் நிச்சயமாக நம்மளுக்கு பொருளாதாரங்கிற பாருங்க ஒரு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் தரும். சூப்பர். மிகவும் ஒரு ஜாலியான பர்சன், நல்லா ஒரு என்ன சொல்றது, ஆனந்தமா இருக்காரு, ஜாலியா இருக்காரு, கொஞ்சம் என்ன சொல்றது, உல்லாசமாக இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக 5ஆம் பாவத்தின் திசையோ புத்தியோ நடந்து கொண்டு இருக்கும். 5ஆம் பாவம் அப்படிங்கிறது அவங்களுடைய பேச்சை வைத்துக் கொண்டே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். 5ஆம் பாவத்துக்குடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கும்னா, கொஞ்சம் ஜாலியமா இருப்பாங்க. அவர்களுக்கு அதுதான் 5ஆம் பாவத்தின் அதிர்ஷ்டம். 5ஆம் பாவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நீங்க என்ன சொல்றது, பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சொல்லலாம். பூர்வ புண்ணியத்துல வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்துமே 5ஆம் பாவத்துல தான் வருது. இது எல்லாமே 5ஆம் பாவத்திற்கு உண்டான அதிர்ஷ்ட பாவம் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வருது. இது எல்லாமே அதிர்ஷ்ட பாவங்கள்ல வருது. அதிர்ஷ்டம் அப்படின்னாவே நம்ம 5 வச்சுக்கலாம். ஏனென்றால் அது நாம் சம்பாதித்த காசு அல்ல. நம்மளால் 5ஆம் பாவம் இயங்கும் போது காசு சம்பாதிக்க முடியாது. இப்ப வந்து நம்மளுக்கு என்னன்னா, நம்ம 5ஆம் பாவத்தின் திசையோ புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அவங்க நிச்சயமா வருமானம் உண்டு. வருமானம் அப்படிங்கிறது அவங்க சம்பாதிக்க முடியாது, ஆனா வேற வழியில வருமானம் வரும். சரிங்களா? இப்ப குழந்தைகள் மூலமாக நிச்சயமாக வருமானம் உண்டு. அவங்க வந்து குழந்தைகள் சம்பாதித்து அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ள முடியும். இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 வயதை கடந்து வந்தா, அந்த திசாபுத்தி காலங்களில வந்துட்டா, 5ஆம் பாவத்தின் திசாபுத்தி காலங்கள் 50 வயதை கடந்து வந்தால் நிச்சயமாக அவர்கள் குழந்தையின் வருமானத்தில் அவங்க வந்து திருப்தியா இருப்பாங்க. ஆனா அவங்க சம்பாதிக்க மாட்டாங்க. சரிங்களா? இதுதான் 5ஆம் பாவத்திற்கு உண்டான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இதுதான். இப்ப நம்ம வந்து என்னன்னா, 5ஆம் பாவம் குழந்தையை பற்றி சொல்லக்கூடிய பாவம். சரிங்களா? 5ஆம் பாவத்துல இப்ப 5ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2, 5, 7, 11 சம்பந்தப்பட்டு அந்த பாவம் புதனோட பாவமா வந்தா, 5ஆம் பாவமோ அல்லது 5ஆம் பாவம் புதனோட பாவமா வந்தா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இரட்டை குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மறுபடியும் சொல்லுங்க. அதாவதுங்க 2, 5, 7, 11ஆம் பாவம் சம்பந்தப்பட்டு 5ஆம் வீடு புதனாக வந்தால் அவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே 5ஆம் பாவத்துக்கு உண்டான அதிபதி 4, 8, 12ஆம் அதிபதி தொடர்பு பெற்று, சரிங்களா, இந்த லக்னத்திற்கு மறைவு பெற்றால் அவர்களுக்கு குழந்தை பிறப்பை அது தடை செய்கிறது. குறிப்பா ஒரு ஜாதகத்தை வைத்துக் கொண்டு நம்ம குழந்தை பிறப்பை தடை செய்யுதுன்னு சொல்லக்கூடாது. 2 ஜாதகத்தையும் பார்த்துதான் நம்ம குழந்தை பிறக்குமா பிறக்காதா, குழந்தைக்குண்டான வாய்ப்பு எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப 5ஆம் பாவ அதிபதி வந்துங்க 4, 8, 12 அதிபதி கூட தொடர்புக்கு போச்சு அப்படின்னா நிச்சயமா ஒரு குழந்தை பிறப்பில் ஒரு தடை தாமதம் ஏற்படும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா காலப்புருஷ லக்னத்திற்கு 5ஆம் பாவ அதிபதி சூரியன். அதனாலதான் நம்ம சூரியனை வச்சுக்கொண்டுதான் நம்ம குழந்தை பிறப்பை பத்தி சூரியன் சுக்கிரனை வச்சுக்கிட்டு தான் சொல்றோம். சரிங்களா? ஏன் சூரியன் வருது சுக்கிரன் வருதுன்னு தெரியுமா? தெரியலையே. 5ஆம் பாவத்தில் சூரியன், அங்க வந்து சூரியனோட வீடு, அது ஓகே, அது அனைவருக்கும் தெரியும். சரிங்களா? இப்ப 5ஆம் பாவத்துல வந்து நிச்சயமாக
குழந்தை ஐயா எனக்கு குழந்தை வேணும், குழந்தை இல்லை அப்படி என்றால் இந்த குழந்தை சம்பந்தமான கேள்வியோட வரக்கூடியவங்க யாருன்னா சுக்கர திசை, சனி திசை, செவ்வாய் திசைக்காரங்க தான் வருவாங்க. யாரோ கை தூக்கி இருக்காங்க, அந்த பேசுங்க. சுக்கர என்ன கேள்வி இருக்கு கேளுங்க. யாரோ கை தூக்கி இருக்கீங்க? ஐயா வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம். நான் ஒரு சின்ன விளக்கம் தரட்டுங்களா? கொடுங்க கொடுங்க. சொல்லுங்க. 5ஆம் பாவத்துக்கு நம்ம ஏன் சூரியன் எடுத்துக்கிறோம்னா, அது காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் பாவகம் வந்து சிம்மம் வருதுங்களா. சோ நம்ம குழந்தை காரகனா குருவையும் எடுத்துக்கணும், சூரியனையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க லக்னத்துக்கு எது 5ஆம் இடமா வருதோ அதையும் எடுத்துக்கணும். அப்படி எடுத்து பாக்குறப்பதான் பலன் வந்து நம்ம கரெக்டா சொல்ல முடியும் குழந்தை பிறப்பு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றிங்க. நன்றி நன்றிம்மா. நீங்க தொடருங்க. 5ஆம் பாவத்தில் இப்ப நான் ஏன் குருவை கொண்டாந்து அங்க வைக்கல அப்படின்னா, நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பித்ருக்காரன், நம்முடைய கர்மாவோட பிறப்பிடமே அந்த சூரியன் இருந்து ஆரம்பிக்குது. சரி, சரிங்களா? இப்ப 5ஆம் பாவம்னா நம்ம சூரியனை மட்டும் வச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்றோம். நீங்க மத்த எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் சூரியன் தான் உங்களுக்கு வந்து குழந்தைக்கு, அதாவது என்ன சொல்றது, குழந்தைக்கு உண்டான முக்கியமான காரக கிரகம் வந்து சூரியன். இது காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு தான். நான் ஏன் தனக்காரனான குரு, அதாவது புத்திரக்காரன் குருவை இங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. சரிங்களா? அது என்னன்னா சூரியனோட இன்னொரு திரிகோணமான தனுசு வீடு வந்துடும். அது நான் இப்ப நம்ம அதுக்குள்ள போகல, நம்மளுக்கு அது சப்ஜெக்ட் அது இல்லை. இப்ப நம்மளுக்கு தேவை என்னன்னா சூரியன் ஏன் உங்களுக்கு, நீங்க குரு என்னதான் இருந்தாலும் சூரியனும் சுக்கிரனும் இல்லாமல் குழந்தை பிறப்பு இல்லை. இப்ப அந்த நான் என்ன சொல்லியிருந்தேன், சுக்கிரன், செவ்வாய், சனி இந்த மாதிரி திசா புத்தி அந்த குடும்பத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக குழந்தை பிறப்பை தருகிறது நடைமுறையில. மறுபடியும் சொல்லுங்க. என்னங்க? மறுபடியும் சொல்லுங்க ஐயா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் திசையோ செவ்வாய் திசையோ உங்களுக்கு சனி திசையோ நடப்பில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக குழந்தை இல்லாதவங்க வந்தாங்கன்னா குழந்தை கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லணும். அருமையான கருத்து, அருமையான அவர்கள் கிடைக்கும். சரிங்களா? ரைட் 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 ரைட். நான் இதுல வந்து குருவை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நல்லது. குருவுக்கும் குழந்தை பிறப்பும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவேன் கிட்டத்தட்ட, நான் என்னை கேட்டா. சரிங்களா? குரு புத்திரக்காரன் தான், இல்லைன்னு சொல்ல. குரு அது எப்படி புத்திரன் தருங்கிறது நம்ம பேசுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த திசா புத்தி காலங்கள் நடைமுறையில் இருந்தால் நிச்சயமாக அவங்க வீட்டில் குழந்தை பிறக்கிறது, அதுல மாற்றமே இருக்காது. ஏன் மற்ற கிரகத்தை நான் சொல்லல, அதுக்கான காலகட்டங்கள், அதாவது என்னன்னா எப்பவுமே நம்ம என்ன சொல்றது, எந்த திசா புத்தி நடந்தாலும் சரிங்களா, எந்த திசா புத்தி நடந்தாலும் நம்மளுக்கு 5ஆம் பாவத்தில் அதாவது 5லிருந்து நடத்தக்கூடிய திசை 5ஆம் அதிபதி எங்க இருக்காரோ அதுக்கு உண்டானது. இதெல்லாம் பார்த்துட்டு இறுதியாக நம்ம சொல்லக்கூடியது இந்த செவ்வாய், சனி, சுக்கிரன் இதை வைத்துக் கொண்டே நாம சொல்லிடலாம் குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு. இது வந்து அனுபவத்துல நான் பார்த்தக்கூடிய ஜாதகங்கள்ல வந்தக்கூடிய விஷயங்களை வச்சுதான் நான் சொல்றேன். பாரம்பரிய ஜோதிடத்துல இப்ப நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது, இப்போ ஒரு திசை நடக்குது அப்படின்னா, சுக்கிரன் திசை நடக்குது அப்படின்னா, ஒரு சனி திசை நடக்குது அப்படின்னா, ஒரு செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா, நம்மளுக்கு நிச்சயமாக அந்த குழந்தை பிறப்பை தரக்கூடிய அமைப்பா இருக்கிறது. எந்த தோஷமாலும் இருக்கட்டுங்க ஜாதகத்துல. அந்த பூர்வ புண்ணியம் சம்பந்தமான விஷயங்களை அவர்கள் செய்வார்கள், அது 100% நடக்கும். இதுல மாற்றே கிடையாது. எத்தனையோ வருஷக்கணக்காக, அதாவது 4 வருடம் ஆச்சுங்க, 5 வருஷம் ஆச்சுங்க, 8 வருஷம் ஆச்சுங்க, 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க கல்யாணமாயி. ஆனா குழந்தை பிறப்பு வந்து தடைபட்டு கொண்டே வந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த குழந்தை பிறப்பு நாம நிர்ணயம் பண்றதுக்கு முக்கியமா இந்த காலத்தின் இந்த திசா வருதா அப்படின்னு நம்ம முக்கியமா பார்க்கணும். இந்த திசா வந்ததுன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு முன்ன பின்ன ஒரு 6 மாசம் 1 வருஷம் முன்ன பின்ன வருது அப்படின்னு நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணி சொல்லிட முடியும். சரிங்களா? அல்லது
இந்த கிரகத்தின் சாரத்தில் எந்த கிரகம், அதாவது சுக்கிரனுடைய சுக்கிரன், அதாவது பரணி பூரம் பூராடம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி, அதுக்கப்புறம் மிருகசிஷ்டம் சித்திரை அவிட்டம், இந்த சாரத்தில் கிரகம் நின்று திசாபுத்தி நடந்தால் நிச்சயமாக குழந்தையை கொடுக்கும். ரைட் ரைட். மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. எல்லாம் குறிச்சிக்கிட்டோம், எல்லாரும் குறிச்சிக்கிட்டோம். மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. ஐயா குருநாதன் ஐயா வாங்க, என்ன கை தூக்கி இருக்காரு, வாங்க பேசுங்க. உங்களுடைய கருத்துக்களை என்ன, வாங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்க ஐயா, மியூட் எடுத்துட்டு பேசுங்க. சொல்லுங்க ஐயா. மியூட் எடுத்துட்டு பேசுங்க ஐயா. நல்லா இருக்குங்கய்யா, நிகழ்ச்சி நல்லா ஓடிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்குங்கய்யா. நான் இடையில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், எனக்கு கொஞ்சம் போன், ஒரு அவசரமான போன் வந்ததுனால, அதனால தொடர்ந்து கன்டினியூ பண்ண முடியாம பிரேக் ஆகிருச்சு கொஞ்சம். இருந்தாலும் இப்ப கடைசியா சொன்ன விஷயங்கள் கேட்டேன், நல்ல கருத்துக்கள் நல்லா இருக்குங்கய்யா, சிறப்பா இருக்குங்கய்யா, நல்லா இருக்குங்க, ரொம்ப பிரயோஜனமான நல்ல கருத்துக்கள், நல்ல பதிவு. சொல்லுங்க, நீங்க அந்த தொடருங்க, அந்த விஷயத்தை சொல்லுங்க. எல்லாம் ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டோம், அந்த என்ன நட்சத்திரம்ங்கிறத சொல்லுங்க. அதாவதுங்க, குழந்தை இல்லாமல் நம்மளுடைய ஜாதகம் பார்க்க வர்றாங்க, அல்லது அவங்களுக்கு குழந்தையினால் பிரச்சனை இருக்கிறது, குழந்தை இல்லை தாமதமாயிட்டு இருக்குன்னா நிச்சயமாக பரணி பூரம் பூராட நட்சத்திரம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சுக்கிர நட்சத்திரங்கள் எழுதிட்டீங்களா? எல்லாரும் குறிச்சுக்குங்க. பரணி பூரம் பூராடம் பூராடம், அதான் சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். சிம்பிளா எழுதி. சரி. அடுத்தது பூசம் அனுசம் உத்திரட்டாதி சனியின் நட்சத்திரங்கள். சரிங்களா? வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி எல்லாம் குறிச்சுங்க, சனியுடைய நட்சத்திரங்கள். ரைட், அடுத்து சொல்லலாம். அதுக்கு அடுத்தது மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரம். சித்திரை அவிட்டம், அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு சிம்பிளான கருத்து என்ன சொல்றாரு, சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள், சனியுடைய நட்சத்திரங்கள், செவ்வாயுடைய நட்சத்திரங்கள். குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வரவங்க அவங்களுடைய ஜாதகத்துல இப்ப நடக்கின்ற திசை வந்து இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் நின்னோ, அல்லது சனியுடைய நட்சத்திரத்தில் நின்னோ, அல்லது செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் நின்று நடத்தினால், திசை நடத்தினால் அவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என சொல்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க. அதுதான் சொல்றேன். முக்கியமாக குழந்தை பிறப்பிற்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. சரிங்களா? நீங்க என்னதான் திசா புத்தி நடந்தாலும் நடக்காம விட்டாலும் அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய சொல்லியிருக்கிறோம். நம்மளுக்கு அது அனுபவத்தின் ரீதியாக கிடைத்த பலன், அதை சொல்ற ஓப்பனா. சரிங்களா? அதாவது வந்துங்க, எல்லாருமே கிளாஸ் எடுக்கலாம், எதைய ரூல் ரெகுலேஷன் கொடுக்கலாம், செய்யலாம். இந்த அனுபவ கருத்துக்கள் நாம் பெறறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த கருத்துக்கள் நாம் நிச்சயமாக வந்து வரவேற்க வேண்டிய கருத்துக்கள். ஏன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஆஃபீஸில் உட்காந்து கிட்டத்தட்ட டெய்லி 10 ஜாதகங்களை பார்த்து அனலைஸ் பண்ண ஒரு கருத்துக்களை நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது அதை நாம் எடுத்துக்கிட்டு போய் அப்ளை பண்ணி ரூல் நாம் செக் பண்ணோம்னா நம்ம தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது என்னுடைய அன்பான கருத்துக்கள். ரொம்ப நன்றி. சொல்லுங்கள், மேலே சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னங்க, இப்போ குழந்தையை பற்றி அதை சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஓகே. இந்த 5ஆம் பாவத்துக்கு சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் நான் சொன்ன இந்த 9 நட்சத்திரத்தில் அடங்கும். நீங்க சொத்து பிரச்சனை, பூர்வீக சொத்து சார் என்னால முடியல சார் வருவான், செவ்வாய் நடந்துட்டு இருக்கும். சரிங்களா? அடுத்தது இருக்கிற காசு ஃபுல்லா கொண்டு போய் லேண்டை வாங்கி போட்டேன் சார், எனக்கு வேற வருமானமே இல்லை சார் வந்து நிற்பான். இதெல்லாம் செவ்வாய் திசை நடக்கு, சனி திசை நடக்கு, சுக்கிர திசை நடக்கும். சரிங்களா? இது வந்து 5ஆம்
5ஆம் பாவம் சம்பந்தப்பட்டதுல இந்த இந்த 9 கிரகங்கள் முக்கியமான வேலையை செய்யும். இந்த 9 கிரகங்கள், அதாவது இந்த 9 நட்சத்திரத்தில் நின்ற கிரகங்களோ, 9 நட்சத்திரத்தில் நின்ற கிரகங்களோ, அல்லது இந்த மூன்று அதிபதி, அது நட்சத்திர அதிபதியின் திசையோ, அதாவது சனி, சுக்கிரன், செவ்வாய் திசையோ, அல்லது இந்த 9 நட்சத்திரத்தில் நின்ற கிரகத்தின் திசையில் இந்த பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. குறிப்பா இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னங்கய்யா, சொல்லுங்க. சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட நல்ல விஷயங்களை பத்தி மட்டும்தான் பேசுன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப அதே 5ஆம் பாவத்தில் நம்மளுக்கு குழந்தையே பிறக்காதா, குழந்தையே இந்த ஜாதகருக்கு பிறக்காதான்னு சொல்லணுமா இல்லையா? நிச்சயமா நிச்சயமா சொல்லணும். நீங்க எந்த ஜாதகமாக இருந்தாலும், அது எந்த குரு இருந்தாலும், எந்த சூரியன் இருந்தாலும், எந்த திசை நடந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 5ஆம் பாவாதிபதி நிச்சயமாக வக்கர கிரகங்களின் சாரத்தில் நின்று வக்கர கிரகங்களை தொடுமாயின் நிச்சயமாக குழந்தை இல்லை. மறுபடியும் ஒரு தடவை சொல்லலாம். அதாவதுங்க 5ஆம் பாவாதிபதி நம்மளுக்கு சாபமா மாறணும்னா வக்கர கிரகங்களான ராகுகேதுவின் நட்சத்திரத்தில் 5ஆம் பாவாதி நின்று அவர்கள் கேதுவின் நட்சத்திரத்தில் நின்று கேதுவை தொடுவதோ, ராகுவின் நட்சத்திரத்தில் நின்று ராகுவை தொடுவதோ 100% குழந்தையை தரப்போவதில்லை, தரப்பட மாட்டாது. நீங்க எந்த கால உறவுக்கானாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, மாமங்கார யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய திறமை. வக்கர கிரகங்கள் ஜாதகத்தில் இருந்து அந்த வக்கரங்களின் சாரத்தில் ஒரு கிரகம் நின்று வக்கர கிரகத்தை தொடுமாயின் அந்த கிரகம் வேலை செய்யாது, அதுக்குண்டான பலனே கிடையாது. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ எந்த லக்னமா இருந்துட்டு போது 5ஆம் அதிபதி குருன்னு வச்சுக்கோங்க. சரி வேண்டாங்க, 5ஆம் அதிபதி ஏதோ ஒரு கிரகம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கிரகம் சொல்லுங்க. 5ஆம் அதிபதி சூரியனே வச்சுக்கணும். தெரியுமா? சுக்கிரன். இப்போ நீங்க சுக்கிரன் இந்த மூலம், அஸ்வினி, இங்க மகம் இந்த நட்சத்திரத்தில் நின்று அதுக்கு அடுத்த நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடத்தில் கேது நின்றாலோ, அல்லது உத்திராடம், கிருத்திகையில் கேது நின்று இடையில கிரகம் இல்லாம போட்டு தொட்டுதுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பிறக்காது, அதுக்குண்டான அமைப்பு இல்லை. மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி. 5ஆம் பாவ அதிபதி வக்கர கிரகங்களில் எந்த பாவத்தில் நின்றாலும் அடுத்து வக்கர கிரகங்களை போய் தொடக்கூடாது. வக்கர கிரகத்தின் சாரத்தில் நின்று வக்கர கிரகங்களை தொட்டால் நிச்சயமாக இல்லை, குழந்தை பிறக்காது. சரிங்களா? அருமையான கருத்துக்கள். இந்த கருத்துக்களை யாருமே வெளியில சொல்ல மாட்டாங்க. சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய பிரபல ஜோதிடர்கள் இருக்காங்க, நிறைய டெக்னிக் தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஆனா சொல்ல மாட்டாங்க. எனக்கே தெரியாதே. நாங்கள் சொல்லுங்க. இங்க இருக்க, அதாவது என்னன்னா நம்ம படிச்ச காலத்திலயும் சரி, இப்ப படிச்சுட்டு இருக்கிற காலத்திலயும் சரி, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற காலத்திலயும் சரி, ஜோதிட துறையில அதாவது தொழில்முறை ஜோதிடம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்பை ஆண்டவன் கொடுத்திருக்கிறான், பிரபஞ்சம் கொடுத்திருக்கு. அதுக்கு நன்றியை சொல்லிடணும். இது நான் சொல்லக்கூடிய கருத்து நிச்சயமாக நான் கண்டு மிக அற்புதமான பலனை தந்த விஷயங்களை தான் சொல்றேன். சரிங்களா? இது 100% நம்பி எங்க வேணாலும் பயன்படுத்தலாம். இது நான் செக் பண்ணிட்டேன். வேற என்னங்க அடுத்து சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம முக்கியமா குழந்தையை பத்தி பேசிட்டோம். சரி, இப்ப எந்த லக்னமாக இருந்தாலும் 5ஆம் அதிபதி திசை நடந்தால் அவர்கள் முக்கியமாக தொழில் செய்யக்கூடாது. சரிங்களா? செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு வருமானம் கிடைக்காது. ஏன்னா அது 10ஆம் பாவத்துக்கு அது 8ஆம் பாவம் வரும்.
10ஆம் பாவத்துக்கு அது 8ஆம் பாவமா வருது, பாவத் பாவத்துல வருது. இல்லனா 5ஆம் அதிபதி திசை புத்தி காலங்களில் தோல்வியை சந்திக்காதவர்களே அல்ல. இது 5ஆம் பாவத்தின் சாபம் வச்சுங்க. அருமை 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 கருத்து, நல்ல கருத்து. அத நீங்க எத்தனை ஜாதகம் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அது யாரா வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா வேணாலும் இருக்கட்டும். 5ஆம் பாவம் ஜாலிமேன்னு சொல்லிட்டுனா ஆமா சோம்பேறின்னு வச்சுக்கோங்க. ஓ சரிங்களா? அவனுக்கு உழைப்பின் மூலமான ஊதியம் கிடையவே கிடையாது. 5ஆம் அதிபதி திசா நடக்குது, 5ஆம் அதிபதி புத்தி நடக்குதுன்னா என்கிட்ட ஜாதகம் வந்ததுன்னா இந்த டைம் முடிய வரைக்கும் நீங்க அமைதியாக இருங்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் உங்களுக்கு காசு கிடைக்கும், அதை விற்பனை செய்து அதன் மூலம் வருவாய் கிடைக்கும், குடும்பத்தை ஓட்டிக்கலாம், கௌரவம் அந்தஸ்து மரியாதை கிடைக்கும். கௌரவம் அந்தஸ்து மரியாதை கிடைக்கிறது தான் நம்ம அதிர்ஷ்டம் நம்பிட்டு இருக்கோம். நம்மளுக்கு பொருளாதாரம் கிடைச்சா மட்டும்தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கே உபயோகமாகும். 5ஆம் அதிபதிக்கும் பொருளாதாரக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. சரிங்களா? இது 5ஆம் பாவ அதிபதி. இப்ப என்ன சொல்றோம்னா, திசா புத்தி நடத்துறாங்க அப்படின்னா அவர்கள் எந்த தொழில் செய்தாலும் தோல்வியை சந்திப்பார்கள். திருப்பியும் இதுல இன்னொன்னு சொல்லணும்னா, அதாவது திடீர் என்று முடிவை மாற்றி மாற்றி அமைப்பார்கள். ரெண்டாவது என்னன்னா, நீங்க இப்போ ஒரு பர்டிகுலரா அவர்கள் ஜோதிட துறைக்கு வருவதே நல்லது. ஏன்னா ஜோதிட துறையில பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த கட்டமே கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா 5ஆம் பாவம் வேலை செய்யணும். அந்த பிரபஞ்ச உணர்ச்சி, அதாவது முன்ஜென்மத்தில் நம்ம செஞ்சுட்டு இருந்த அந்த ஞானம், என்ன சொல்றது, மந்திர சித்தி, அந்த பிரபந்த உணர்ச்சி, முன்ஜென்மம், கர்ம வினைகளோட பலன், அதாவது அறிவு ரொம்ப அதிகமா வேலை செய்யும். அவங்க கத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க ஒரு தொழில் பண்றேன்னு முடிவு பண்ணி தொழில் பண்ணீங்கன்னா அந்த தொழில் தெரியுதோ தெரியவில்லையே கத்துக்கொண்டு இருக்க கூடாது, செஞ்சுட்டு இருக்கணும். அப்பதான் பணம் வரும். சார் இப்ப நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு கல்வியை கத்துக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? கத்துக் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க? கத்துக் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்களா? இல்லைங்க, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கல்வியை கற்றுத்தரணும்னா நீங்க எனக்கு தட்சணை கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? நிச்சயமா தட்சணை கொடுப்போம். இந்த தட்சணை அப்படிங்கிறது என்னன்னா போய்கிட்டே தான் இருக்கும் மொழியா, உங்களுக்கு இன்கமா வராது. ஓ சரி, புரியுதுங்களா? புரியுது. அவ்வளோ டேஞ்சரஸ்லயே ரொம்ப டேஞ்சரஸ் 5ஆம் பாவம். இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் பாவ அதிபதி திசா நடக்கிறது. குறிப்பாக 7ஆம் பாவம் வேலை செய்யும் போது 5ஆம் அதிபதி திசை நடக்கிறது என்றால் ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? சரி. 5ஆம் பாவம் காதலை சொல்லக்கூடிய பாவமா நிற்கும். 7 திருமண பாவ காலத்தை சொல்லக்கூடிய இதா நிற்கும். நாம 5, 7 சம்பந்தப்பட்டுட்டா என்ன சொல்லிடுறோம்? காதலில் வெற்றி, மிகுந்த மகிழ்ச்சி. அதே 5, 7, 11 சம்பந்தப்பட்டால் காதல் பண்ணுவான், கல்யாணம் ஆகாது, கைத்தை போட்டு தொங்குவா. ஓகேங்களா? ஆனா இது நடைமுறை சாத்தியம். 7ஆம் பாவம் திருமணத்தை கொடுத்தால் மட்டுமே உயிர் வாழ முடியும், கொடுக்கவில்லை என்றால் மரணம் சம்பவிக்கும். இன்னொரு தடவை சொல்லுங்க. என்னங்க? நீங்க ஒரு தடவை மட்டும் சொல்லுங்க. 5, 7, 11 சம்பந்தப்பட்டால் காதலில் வெற்றி என்று அதிர்ஷ்டத்தை பத்தி பேசும் பொழுது சொல்லிடுவோம். சரிங்களா? சரி. அதே 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம் தொடர்பு பெற்று திசா புத்தி காலங்களில் 5ஆம் பாவத்தின் திசையோ புத்தியோ நடைமுறையில் வந்தால் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் மரணத்தை சந்திப்பார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். புரிஞ்சுதுங்களா? புரியலீங்க ஒரு தடவை சொல்றேன். அது என்ன காரணம்னா, சொல்லுங்க. புரிஞ்சதுங்க. சொல்லுங்க, என்ன புரிஞ்சது? சார் இல்ல சார், மரணத்தை பத்தி அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது என்ன காரணம் சார்? அதை கேட்டதான் சொல்ல முடியும். அத சொல்லுங்க சார். 5ஆம் பாவம் காதல். சரிங்களா? காதல் உணர்ச்சியை சொல்லக்கூடிய பாவம்.
இதுல வந்து ஒரு முட்டாள்தனமான, ஒரு கேனத்தனமான, ஒரு பைத்தியாரத்தனமான முடிவெடுத்து வல்லமையான பாவம் 5ஆம் பாவம். உனக்கு தெரிஞ்சே கிணத்துல குதிக்கிறத, தப்பு நடக்கும்னு தெரிஞ்சே போய் கிணத்துல குதிக்கிறவங்க வந்து 5ஆம் பாவம் திசா புத்தியில தான் அப்படி நடக்கும். ஏன்னா இது விட்டக்குறை தொட்டக்குறை. வேற எந்த திசா புத்தி காலத்திலும் அந்த மாதிரி பிரச்சனை வராது. 5ஆம் பாவத்தில் திசை 5ஆம் அதிபதியின் திசை நடக்கும் போது நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும். அவர் 50 வயசுக்கு மேல வந்துட்டா குழந்தை விட்டு புண்ணியத்துல காலாட்டிட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. இளமையில் வந்து விட்டால் நிச்சயமாக ஒரு பார்வை பார்க்காமல் போகாது. சரிங்களா? அதுக்கப்புறங்க மற்றது 5ஆம் பாவம் நிச்சயமாக நம்மளுக்கு என்ன சொல்லு, உழைக்காமல் காசு சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிறத நம்மளுக்கு டீச் பண்ணும். ஷேர் மார்க்கெட் போடுவான், லாட்டரிக்கு போடுவான். நீங்க நம்ம கிராமத்துலாம் பாத்தீங்கன்னா சேவக்கட்டு, சூதாட்டம், சீட்டாட்டம் என்னென்னமோ சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாடி முக்கியமாக இளம் வயதில் 5ஆம் அதிபதி திசை வந்தால் அதை செய்வான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் 25 to 35 5ஆம் அதிபதி திசை வரவே கூடாது. அது என்னன்னா அந்த 24 to 36 நம்ம சுக்கரனுடைய காலகட்டத்துக்கு போயிடும். இன்னும் காதலை அது வந்து ரொம்ப உசுப்பேத்தி விடக்கூடிய, அந்த சுக்கரன் இன்னும் கொஞ்சம் ஹார்ஷா வேலை செய்யக்கூடிய தன்மையா இருக்கும். அவசரம், எதை எடுத்தாலும் அவசரம். அன்னைக்கு எப்போ ஒரு நாள் ஒரு ஜாதகம் பார்த்துட்டு சொன்னனே, அந்த என்ன லக்கணம், இந்த பையன் நீங்க வச்சிருக்காதீங்க வெளியூர் தட்டி விடுன்னு சொன்னாங்களா ஐயா, ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஜாதகத்தில் அதேதாங்க, அதுக்குண்டான பலனே அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? 5ஆம் அதிபதி திசை ரொம்ப நல்லது அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா 5ஆம் அதிபதி மிகவும் ஒரு என்ன சொல்றது, தவறான வேலையை செஞ்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அதாவது முக்கியமான முடிவு எடுக்க முடியாமல் தவிப்பவர்கள் இந்த 5ஆம் பாவம் வேலை செய்யக்கூடிய இந்த 24 to 36 சொன்ன பாருங்க அந்த காலகட்டம், அது முக்கியமாக திருமண காலகட்டமா அமையும். திருமண காலகட்டம்னு பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் பாவம் முதலில் காதலை தரும். இந்த 5, 7, 11 சேர்ந்த காதலில் வெற்றி அடையும், அதெல்லாம் ஓகே. ஆனா 5, 7, 11ஆம் பாவங்கள் சேர்ந்து உங்களுக்கு காதலை கொடுத்து காதலை வெற்றி அடைய வைத்தால் நீங்க திருமணத்துக்கு உண்டான 3, 7, 11 பாவத்தோட திசா புத்தி காலமா இருந்ததுனால் தப்பித்துக் கொள்வீர்கள். இல்லைன்னா பிரச்சனையை பண்ணி விட்டுரும். அடுத்து இன்னொன்னு சொல்லிக்கலாங்களா? சொல்லுங்க. இப்போ நாம இந்த 5ஆம் பாவத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இந்த 5ஆம் பாவத்திற்கு 5ஆம் பாவம்னா 9ஆம் பாவம் என்ன பாவமா வரும்? 5ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் வரும். சரிங்களா? இப்ப இந்த 9ஆம் பாவத்தின் 10ஆம் பாவம் நம்மளுக்கு என்னவா வரும்? லக்னத்துக்கு 10ஆம் பாவம் லக்னத்திற்கு இப்ப நான் சொல்றது 5ஆம் பாவம். இப்ப நீ காலபுருஷ லக்னத்துக்கு வந்துடுங்க. சார்ட் அது இருக்கா? சார்ட் இருக்கா? சார்ட் இருக்கு பாருங்க, முன்னாடி போட்டுருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மேச லக்னம் போட்டு 5 சூரியன் தனுசு சிம்மம் போட்டு தனுசு போட்டுருப்பீங்களா? அப்படி போடல, 5ஆம் பாவத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேங்க. இப்ப நீங்க மேச லக்னமா கூட வச்சுக்கோங்க, மேச லக்னமா வச்சுக்கோங்க. ஓகே. மேச லக்னத்திற்கு 5ஆம் பாவ அதிபதி என்னவாக வரும்? மேச லக்னத்துக்கு 5ஆம் பாவ அதிபதி சூரியன். சூரியன் ரைட். அவர் குழந்தையா வருவாரா? ஆமா, குழந்தையாக வருகிறார். அந்த சூரியனுக்கு 5ஆம் பாவ அதிபதி தனுசு என்னவா வரும்? அவரு குழந்தையா வர்றாரா? குழந்தையை வச்சுக்கங்க, தந்தைன்னு வச்சுக்கங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம 9ன்னு சொல்லக்கூடிய தந்தையின் பாவத்தின் கர்ம பாவம் எதுங்க? தந்தையின் பாவத்திற்கு கர்ம பாவங்களா? ஆமாங்க. ரைட், ஓகே. என்ன பாவம் வருங்க? யாராவது சொல்லுங்க. 4ஆம் பாவம். 6ஆம் பாவம். எத்தனாவது? 4ஆம் பாவமா வரும்.
6ஆம் பாவமாக வரும். 6ஆம் பாவம் அப்படி 6ஆம் பாவம் சொல்றது எதை குறிக்கும்? 6ஆம் பாவமா வருதா? நோய், வம்பு, வழக்கு இது மாதிரியா? சார் 6ஆம் பாவம் நம்முடைய வருமானத்துக்கு உண்டான பாவம் சார். ரைட், ஓகே. ஆமா, உத்தியோகத்துக்கு உண்டான பாவமா இல்லையா? ரைட். தந்தையின் கர்மம் நன்றாக இருந்தால் உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? தந்தையுடைய கர்மா நல்லா இருந்தா உத்தியோகம் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அவர் 6ஆம் பாவம் பொருளாதாரத்தை கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். 6ஆம் பாவம் கொடுத்துடும். கடன், நோய், சத்துரு கொடுக்காது. சரி, அந்த 9ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவமா 5ஆம் பாவம் வருங்களா? ஆமா. அது தந்தையான தாத்தா பாவத்தை குறிக்குமா? தாத்தா சொல்லும். தாத்தா நல்லவரா இருந்தாருன்னா அவருக்கு பணம் கொட்டும். சரி, கொட்டுமா கொட்டாதா? சரி, கொட்டும். தனம், குடும்பம், வாக்கு, வித்தி அனைத்தும் தரும். அதாவது தாத்தா நல்லவரா இருந்தாருன்னா அது கிடைக்கும். சரி, இப்ப இவருடைய 10ஆம் பாவ குழந்தைக்கு என்னவோ வரும்? யாருடைய வரும் சார்? சரிங்களா? அதேதான். தந்தை என்ன சொல்றாங்க புரியலையே. அதாவதுங்க ஒரு ஜாதகரின் 10ஆம் பாவம் அவரது குழந்தையின் 6ஆம் பாவமாக வரும். 6ஆம் பாவம். சரிங்களா? இப்ப நாம செய்யக்கூடிய 10ஆம் பாவங்கள் தொழிலை மட்டும் குறிக்காது சார். 10ஆம் பாவங்கிறது நாம செய்யக்கூடிய அதாவது செயல்பாடுகளை குறிக்கும். காரண காரியங்களை, அதாவது நம்முடைய செயல்பாடு தான் 10ஆம் பாவம். அது தொழில் நம்ம எடுத்துக்கிறோம். தொழில் வந்து நம்ம செயல்முறைங்கிறதுனால நம்முடைய தந்தையின் செயல்முறை நன்றாக இருந்தால் தன்னுடைய குழந்தையின் அதாவது அனைத்தும் நல்ல முறையாக கிடைக்கும். தந்தை இப்போ இன்னைக்கு ஊர் அடிச்சு உலையில போடுறேன், எனக்கு காசு வருது, எனக்கு காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தந்தை வந்து இன்னைக்கு நிலைமை பார்த்தாங்கன்னா அவங்க குழந்தைக்கு அந்த அவர் சொன்னார் பாருங்க, கடன், நோய், சத்துரு, பகை, எதிரி அனைத்தையும் அவர் கர்மத்தின் மூலமாக உருவாக்கி வைக்கிறார், உருவாக்கி கொடுத்துறார். சரிங்களா? அதே தான் தாத்தா நல்லவரா இருந்தா தாத்தா சொத்து யாருக்கு வரும்? பேரனுக்கு. தாத்தா நல்லவராக இருக்கும் பட்சத்தில் பேரனின் அதாவது தாத்தாவின் சொத்து பேரன் பேத்திக்கு வரும். தாத்தா தப்பானவரா வந்து கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டா யாரு கட்டுவா? அதுவும் பேரன் பேத்திக்கு தான், மகனுக்கு. ஆமாங்க, கண்டிப்பாக வரும். இப்ப வந்து கணக்கே என்னன்னா இதுதான் கர்மாவின் கணக்கே. சரிங்களா? நம்ம 5ஆம் பாவத்தை மட்டும் வச்சுக்கிட்டே நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நாம் என்ன சொல்றது, நாம் தந்தையாக இருக்கும் பொழுது நல்லவற்றை செய்தால் நமது குழந்தைக்கு நல்லவையே நடக்கும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதே தான் கிடைக்கும். தாத்தா நல்லவரா இருந்தா வருமானத்துக்கு குறைவு இருக்காது. தந்தை நல்லவரா இருந்தா உத்தியோகம், உழைப்பு அந்த பிரச்சனை வராது. இவர் நல்லவராக இருந்தா இவர் சந்ததிக்கு அந்த பிரச்சனைகள் வராது. சரிங்களா? சரி, ஓகே. நல்லவரா கெட்டவரா எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? எப்படிங்க? புரியல. நல்லவரா கெட்டவரா எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல எங்களுக்கு. 6ஆம் பாவம் என்னன்னா சொல்லி கொடுங்க உங்களுக்கு. 6ஆம் பாவத்தை பத்தி சொல்லுங்க. 6ஆம் பாவத்தை பத்தி சொல்லணுமா? 6ஆம் பாவத்தின் காரகத்துவங்களை சொல்லுங்க, நான் சொல்றேன். ஐயா சொன்னாரே, நோய், கடன், வம்பு, வழக்கு, எதிரிகள், இதெல்லாம் நிச்சயமாக அவர் தந்தை நல்ல கர்மாவை செய்யவில்லை. அதான் எப்படி அசர்டைன் பண்றது? அவரு அப்ப வந்து அந்த பாவ அதிபதி கெட்டு போயிட்டாரா கேக்குறாங்க ஐயா. அதான் கெட்டு போயிட்டா. ஐயா நான் என்ன சொல்ல வரேன்னா, கெட்டு போயிட்டா இது நடக்குமா, இந்த தீய பலன்கள் நடக்குமான்னு கேட்க வராங்க அவங்க. அதான் அதுக்காக எல்லா பேரும் கேட்க வரோம், ஐயாவும் கேட்கிறாரு. அவங்க தெரியாம தானே கேக்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க 5ஆம் அதிபதிக்கு உண்டான சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட முடிவுக்கு வரோம். இது வந்து கர்மா தியரிக்குள்ள வருது. கர்மா தியரி நீங்க பேசுனீங்கன்னா 1, 5, 9 பத்தி பேசணும். அப்புறம் 2, 6, 10 பத்தி பேசணும். சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இனி அதுக்கு வந்து இன்னும் டைம் எடுக்கும். கரெக்ட், புரியுது. நம்ம இதை வந்து நம்ம சொல்லி ஒரே வார்த்தையில சொல்ல முடியாது. நீங்க பார்த்த உடனே வந்து இவருக்கு அப்பா நல்லா செஞ்சிருக்காரு, தப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னா அதை எப்படி சொல்லுவீங்க? சொல்லலாம், அதுக்கு ஜோதிடத்துல வழி இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து
நல்ல சிந்தனையில் நல்லவராக இருந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. இதுதான் நம்மளுக்கு 5ஆம் பாவம் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ அதாவது வந்துங்க என்னன்னா 6ஆம் பாவம் ஆறாம் பாவம் நல்ல பாவமா இருக்கணுங்கிறீங்களா? அப்பதான் அவர் வந்து இப்போ புண்ணியம் பண்ணாருன்னு அர்த்தமா? சார் ஒண்ணும் இல்ல சார், ஒரு உதாரணம் காசுல சார்ந்து வராம, ஒரு உதாரணம் வச்சுக்கிட்டு பேசினா நமக்கு நல்ல ஜாதகம் தூக்கிட்டு எங்க காசுல சார்ந்து வராம இருந்தாலவே அவனுக்கு 6ஆம் பாவம் ஓப்பன் அர்த்தம். பாருங்க ஒரு உதாரணம் 2, 6, 10 அப்படிங்கிற ஒரு உதாரணம் வச்சுட்டு பேசலாம். ஒரு உதாரணம், ஏன்னா இன்னுமே அதுல வந்து கிளாரிபிகேஷன் வரல. என்னன்னா மகர லக்னம்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணம். மகர லக்னம், சரிங்க. இப்போ இவங்க அப்பா நல்லவரா இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படியே சொல்லுங்க. ஒரு எப்படி கண்டுபிடிக்க போறோம்? கண்டுபிடிக்கல, ஆனா எப்படி அணுகிறது? இப்போ 9ஆம் பாவமாகிய புதனை எடுத்துக்கிறதா பார்த்தா அப்பாவுக்கு, இல்லை சூரியனை எடுத்து வச்சு நமக்கு அவர் நல்ல நிலையில் இருக்காரா கெட்டு போயிருக்காரான்னு அதை அப்படி பார்க்கணுமான்னு கேட்குறேன். சொல்லிட்டீங்க, சொல்லுங்க. எப்படிங்க 9ஆம் பாவம் புதனே எடுத்துக்கோங்க. ஓகே, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். மகர லக்னம், மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, 9ஆம் அதிபதி யாரு? புதன். சரிங்களா? இப்ப அவரே என்னவா வராரு? அவரே வந்து 6ஆம் அதிபதியா வர்றாரு. காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியா வராது. ரைட், ஓகே. உதாரணமாக அந்த மகர லக்னத்துக்கு 6, 9 கூடையவர் புதன். அப்படி ஓகேங்கய்யா, ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா உங்ககிட்ட, இந்த புதன் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. இந்த புதன் லக்னத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. லக்னத்திலே இருக்காருன்னு வச்சுக்கலாம். லக்னத்தில் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவருக்கு வந்து என்ன சொல்றது, பொருளாதார மூலியமாக உதவிகள் கிடைக்காது. அவங்க தந்தையின் கர்மா சரியில்லைன்னு சொல்லலாம். தந்தையின் கர்மா சரியில்லையே எப்படி? ஆமா, ஏன்னா அவர் நோய் கொடுக்கக்கூடிய நோயை மட்டும்தான் கொடுப்பாரு, உங்களுக்கு வருமானத்தை கொடுக்க மாட்டாரு. அதனால சரிங்களா? மகர லக்னமாக இருந்து லக்னத்தில் புதன் என்றால், 9ஆம் அதிபதி லக்னத்தில் புதன் என்றால் அவங்க தந்தையினால் இவர்களுக்கு எந்த விதமான வருமானம் இருப்பான வாய்ப்பு இல்லை. அருமை 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 அருமை. மகர லக்னம் யாருங்க? அது ஊர்ல 10 பேர் இருக்காங்க, அப்படி சொல்லக்கூடாது. சரி, ரைட். இல்ல இங்க யாராச்சும் இருக்காங்கன்னு கேக்குறேன். இங்க நிறைய பேர் இருக்காங்க, யாருன்னு சொல்லக்கூடாது, அதான் ரகசியம் இங்க. ஆனா நீங்க சொல்ற விஷயம் 100% பொருந்தி வருது. அதை மட்டும் நான் இங்க பொருந்தி வரும், வருது, பொருந்தி வருங்க. என்னன்னா அது வந்து நீங்க இப்ப புதனை வேற பக்கம் மாத்தி சொல்லிருக்கலாம். மகர லக்னத்துக்கு நீங்க அதே கும்பத்துல கொண்டு போய் போட்டுட்டீங்கன்னா ஒரு நல்ல ஆயிடுவாரு. ஓ, புதனை கும்பத்துல வச்சுட்டா பிரச்சனை இல்லை. ஆமாங்க. சரி, வேற என்னங்க அடுத்து எதுவும் பேச வந்துட்டோம். அதாவது வந்து இப்போ வந்துங்க நம்ம பாருங்க, கிட்டத்தட்ட 5ஆம் பாவத்தை பற்றி நிறைய பேசியிருக்காரு. இடையில எனக்கு தெரியாததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். ரைட்டுங்களா? இப்போது உங்களுடைய பீரியடு, உங்களுடைய டைம், ஒவ்வொருத்தராக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ நீங்கள் தாராளமாக கேளுங்க. அதுக்கு உண்டான சின்ன சின்ன விஷயங்களை அவர் சொல்லட்டும். சரிங்களா? சார் ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ரொம்ப நேரமாக ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பேசுங்க. என்ன சந்தேகம் இருக்கு கேளுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தராக கேட்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க, சொல்லுங்க. இப்போ அந்த சனி நட்சத்திரம், சுக்கிரன் நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரத்துல வந்து திசை புத்தி நடந்தா குழந்தை பிறக்கும்னு சொன்னீங்க இல்லைங்க ஐயா? சரிங்க. அது வந்து அந்த லக்கணத்துக்கு சனி, சுக்கிரன், செவ்வாய் எந்த ஆதிபத்தியமாக இருந்தாலும் அந்த தசையோ புத்தியோ வரப்ப குழந்தை கிடைக்குங்களா? கண்டிப்பா கிடைக்குங்க.
இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகி இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்போ அந்த தனி தசை தொடங்குது அப்படின்னா அவருக்கு மறுபடியும் குழந்தை கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். அது எந்த லக்னமாக இருக்கட்டும், எந்த நட்சத்திரமாக கூட இருக்கட்டும். சரிங்க ஐயா. நான் சொன்ன 9 நட்சத்திரங்கள் ஞாபகம் இருக்குங்களா? இருக்குதுங்க ஐயா, அதெல்லாம் ஓகேங்க. அந்த கிரகத்தில் நின்று திசாபுத்தி நடந்தாலோ, அந்த கிரகத்தில் நான் சொன்ன இந்த 3 கிரகம் நின்றாலோ அவங்க குழந்தை இல்லாம போகாது, குழந்தை கிடைக்கும். ஐயா அந்த 3 கிரகமும் அந்த நட்சத்திரத்துல இருக்கணுங்களா இல்ல எந்த நட்சத்திரத்துல வேணாலும் இருக்கலாம்? அதாவதுங்க இப்ப நீங்க வந்து எந்த கிரகம் அந்த நட்சத்திரத்துல, இந்த 9 நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து, சரிங்க, குறிப்பா நம்ம ஈஸியா ஜாதகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சுக்கணும்னா முக்கியமா இந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தா அவங்களுக்கு குழந்தை உண்டு நம்ம மனசுல வச்சுக்கலாம். சரிங்க. ஆனா இந்த நட்சத்திரக்குரிய கிரகங்கள் வேற நட்சத்திரத்துல நின்று திசை நடத்தினாலும் குழந்தை பிறக்குங்களா? கண்டிப்பா பிறக்கணும். ஃபர்ஸ்ட் முதல் தரமான யோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றது, சுக்கிரன் சனி செவ்வாய் சுக்கிரன் சனி திசை நடக்கிறதுனாலே குழந்தை இல்லைன்னு வரவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். சரிங்க ஐயா. அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லிடலாமா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. அதாவதுங்க, சரிங்க, 4 வருஷம் ஆச்சுங்க, எனக்கு 5 வருஷம் ஆச்சுங்க குழந்தை இல்லைன்னு யாரு எந்த தம்பதியர் வந்தாலும், சரிங்க, சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு ராகு காலம் வரக்கூடிய வேளையில் அவங்க தாம்பத்தியை வைத்துக் கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக குழந்தை கிடைக்கும். சுவாதி நட்சத்திரம் ராகு காலம். சரிங்க ஐயா. ஆமாங்க, அது எந்த மாசமா வேணாலும் இருக்கட்டும். ஓ சரி சரிங்க. அவங்க ஜென்ம நட்சத்திரமா இருந்தா சார் இருந்துட்டு போதுங்க, அது ஒன்றும் குழப்பம் இல்லை. சரிங்களா? சரிங்க ஐயா. சரிங்க. அந்த சுவாதி நட்சத்திரம் வந்து சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறதுனால நம்ம அந்த சுவாதி நட்சத்திரத்தை வந்து பரிகாரமா எடுத்துக்கிறதுங்களா? அப்படி எல்லாம் இல்லைங்க, சுவாதி தான் கர்மாவின் பிறப்பிடம். சரி சரி. கர்மாவே இல்லைன்னா கர்மாவை நம்ம உருவாக்குறோம். ஓ சரிங்க ஐயா. அவ்வளவுதாங்க. நீங்க இதை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், மறு மனத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. புனர்ஜென்மம், அதாவது நீங்க புதுப்பித்தல் செய்யக்கூடிய எந்த காரியத்துக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்றது, தொழில் பண்றது, பிரான்ச் ஓபன் பண்றது, எதை வேணாலும் வச்சுக்கலாம் நீங்க. உங்களுக்கு அது நிச்சயமாக பலன் தரும். இது வந்து பிரபல ஜோதிடர்கள், அதாவது ஜோதிட வித்வான்கள் நம்மளுக்கு சொல்லி தர மாட்டாங்க, சொல்லி கொடுக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாங்க ஐயா. ஆனா அவங்க அதை பயன்படுத்திட்டு வராங்க. அவ்வளவுதாங்க. அந்த சுவாதியில நம்ம எதை தொடங்கினாலும் அது வெற்றி பெறும். திருமணம், மறுமணம், அடுத்தது இந்த குழந்தை. புதுதாக நம்ம கர்மாவை சேர்த்திக்கிறோம், நம்ம ஆசையை தேடி போறோம், அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஓ சரிங்க ஐயா. புரியுதுங்களா? ஆசை வந்துட்டாலே கர்மா வந்துட்டாலே பர்த் வந்துடும், அவ்வளவுதான். சரிங்க ஐயா, புரிஞ்சுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்க. அடுத்த கேள்வியில யாரா இருந்தா கேளுங்க, யாருக்காவது. கதிரவன் சொல்லுங்க கதிரவன் சார். உங்களுக்கு மைக்கு சரியில்லை ஐயா கதிரவன் சார், உங்களுடைய மைக். 5ஆம் பாவத்தில் குலதெய்வம், இப்ப என்னுடைய குலதெய்வம் என்னன்னு எனக்கு தெரியாம இருக்கு. ஓகேங்க ஐயா, என்ன லக்னம் ஐயா? 5ஆம் பாவத்தின் குலதெய்வத்தை பத்தி எதுவுமே சொல்லலையே. ஏன்னா என்னுடைய குலதெய்வம் எனக்கு தெரியாம எங்க சொல்லுங்க. 5ஆம் அதிபதி லக்னத்திற்கு 12ஆம் பாவத்துக்கு சென்று விட்டால் என்றால் குலதெய்வம் தெரியாது, முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மாட்டீங்க, அது சம்பந்தமான விஷயம் அனைத்தும் இருக்கும். இப்பதான் எனக்கு தெரிய வந்திருக்கு, எனக்கு வயசு 40. ஓகேங்க ஐயா, உங்களுடைய குலதெய்வம் வந்து 5ஆம் பாவத்தின் அதிபதி உங்க ஜாதகத்துல எந்த பாவத்தில் நிற்கார்? 12ஆம் பாவத்தில் இருப்பார் பாருங்க. 12 இருக்காரு ஐயா.
12 இருக்கார். இருக்காருங்களா? லக்னத்துக்கு 12. ஓகேங்க சார். அவ்வளவுதான். உங்களுக்கு கிடைக்க தெரியாது, ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு தெரியும். 2 குலதெய்வமா இருக்கும். நீர்நிலை சார்ந்த அம்மன் கோயிலுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. சரிங்களா ஐயா? அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்தவங்க ரைட். அடுத்தவங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகள். ஐயா ஒரு கேள்வி கேளுங்க. இப்போ அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம், அந்த செவ்வாயுடைய நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரத்தில் நின்று எந்த கிரகம் நடந்தாலும் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அது இல்லாம இந்த 3 கிரகங்கள் இந்த திசை நடத்தினாலும் உண்டு, அது எந்த நட்சத்திரத்தில் எந்த திசை நடத்தினாலும் உண்டு அப்படின்னு அதுவும் சொல்றாங்க. அதுதானே? இது நான் சொல்றது கேட்கிற கேள்வியே சரிதானா அப்படின்னு கேக்குறேன். சரிதாங்க. நீங்க கேட்கிற கேள்வி சரிதான், நான் சொன்ன பதிலும் சரிதான். அப்ப இந்த 3 கிரகங்கள் நேரடியா திசையை நடத்தும் போது அவங்க அவங்களுடைய சுய நட்சத்திரத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்களுக்கு இந்த 3 கிரகத்தின் திசை வந்தாலே போதுமானது. வந்துட்டாலே உறுதி. ரைட், ஓகே, சரி. ஆமாங்க. அந்த இந்த குழந்தை பிறப்புக்கு உண்டான காலகட்டத்தில் இந்த திசா புத்தி ஏதோ ஒண்ணு வந்துச்சுனாவே குழந்தை கிடைச்சிடும் அர்த்தம். சரி. அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு சொல்லுங்க. வேற ஒரு கிரகத்தின் கிரகம் இந்த நட்சத்திரத்துல நடத்தினாலும் உண்டுங்கிறீங்க? ஆமாங்க, கண்டிப்பா உண்டு. சரி. அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் உதாரணத்துக்கு ஒரு சொல்றேன். 5ஆம் அதிபதி அனுச நட்சத்திரத்தில் நின்னா, சரிங்களா? சொல்லுங்க. 5ஆம் அதிபதி அனுச நட்சத்திரத்துல போய் நிக்கிறாருன்னா வெள்ளிக்கிழமை குழந்தை பிறக்கும். ரைட், ஓகே. சரிங்களா? கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்குதுன்னா வெள்ளிக்கிழமை பிறக்கு, இல்லைன்னா குழந்தை பிறக்காது. இதெல்லாம் காரண கருத்து. 5ஆம் அதிபதி குறிப்பாக எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அல்லது எந்த பாவமா வராரோ, கடகலக்கண ஜாதகம் வச்சுக்கோங்க. அனுச நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நிற்குதுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா சொல்ல வெள்ளிக்கிழமை குழந்தை வருமாப்பா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. சரிங்களா? வெள்ளிக்கிழமை குழந்தை பிறக்கும், வெள்ளியோட நட்சத்திரத்துல குழந்தை பிறக்கும், வெள்ளியோட கிரக ஓரையில குழந்தை பிறக்கும். சரி. சரிங்கய்யா. வேற என்னையா? அடுத்து யாருக்கு கேள்விங்க? அடுத்தது ரைட். அதாவது யாரு கேள்வி இல்லை, பரவாயில்ல, சந்தோஷம். இப்போ நம்மளுடைய நந்தா பேசுறது, அந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான விஷயங்களை நமக்கு சொன்னாப்படி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நமக்கு கொட்டி கொடுத்துட்டாரு. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ரைட்டுங்களா? ஒன்று. இதுபோல் உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ ஜோதிடர்கள், எத்தனையோ குருமார்கள் இன்னும் பேசுகிறதுக்கு ஒரு இடம் கிடைக்காம, மேடை கிடைக்காம இருக்கிறாங்க. அந்த மாதிரி யார் இருந்தால் தயவு செய்து நீங்கள் வாங்க, என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், வந்து பேசுங்க. இந்த மாதிரி ஏதேனும் ஒரு தலைப்புகளில், உங்களுக்கு விருப்பமான தலைப்புகளில் வந்து பேசுங்க. ரைட்டுங்களா? உங்களுக்கு விருப்பமான தலைப்புகளில் பேசுங்க. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாது, இந்த இப்போ நடத்தின வகுப்பு
ஆன்லைன் அஸ்ட்ரோ எஸ்கே அகாடமி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் பதிவு செய்யப்படும். நீங்கள் தாராளமாக எப்போ வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஆன்லைன் அஸ்ட்ரோ எஸ்கே அகாடமி, சரிங்களா? அது மட்டும் இல்லாது இதுக்கு வந்து டெலகிராம் குரூப் ஒன்று இருக்குது. எஸ்கே அகாடமி 1990 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த டெலகிராம் லிங்க்கு உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரிந்தவர்கள் எல்லோரும் வந்து பயனடையட்டும். இப்போ 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பதில் சொல்லிடுவோம். சொல்லுங்கம்மா, பேசுங்க. ஐயா வணக்கங்க. சொல்லுங்க. நானு ஜோதிடர் தானுங்க ஐயா. ஆபீஸ் போட்டிருக்கேன், தொழில் பண்றேன். ஆனா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்குதுங்க ஐயா. வாங்க பேசுங்க. கடைசியா சொல்லிடலாம். பேசுங்க, சொல்லுங்க. நீங்க சொல்ல வந்து சொல்லி முடிங்க. அதுதாங்க ஐயா, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நானும் இந்த மாதிரி பேசுவேங்க ஐயா மாதிரி. சரிங்க ஐயா, நம்பர் வந்து கடைசியில சொல்லுங்க ஐயா, நாங்க நோட் பண்ணிட்டு சொல்றேன் பாருங்க. 9660 96 260 47 812. சரிங்க ஐயா. 96 260 47 812 இதான் நம்பரு. இதுக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமாக நீங்க தொடர்பு கொள்ளலாம். தலைப்பு உங்களுடையது, நேரம் உங்களுடையது, ரைட்டுங்களா? அரேஞ்ச்மெண்ட் மட்டும் நான் பண்ணித்தரேன். உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க. எல்லாருக்கும் உதவியா இருக்கட்டும். எத்தனையோ பேர் அவங்களுடைய குடும்பத்துல தாயாருக்கு, தந்தைக்கு, மனைவி, குழந்தைகளுக்கு ஒரு வேளை உணவுக்கு கூட சம்பாதிக்க முடியாம எத்தனையோ ஜோதிடர்கள் நல்ல திறமை இருந்து உட்கார்ந்துருக்காங்க ஒரு ஓரமா. அவங்க எல்லாம் வெளியில வரணும். அவங்க எல்லாம் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து இந்த விஷயங்களை சொல்லி இதன் மூலமாக புகழும் பெயரும் வருமானத்திற்குரிய வழியும் செய்யும் அளவிற்கு இதை தயார் பண்ணணும். இதுதான் இந்த குழுவுடைய நோக்கம். வேற ஒண்ணும். ஆமாங்க ஐயா, ஜோதிடர்கள் இப்ப ரொம்ப வறுமையில தான் இருக்காங்க ஐயா. அது உண்மை. இந்த மாதிரி இதுக்கு வந்து வித்திட்டவர், விதை போட்டவர், எங்களுக்கெல்லாம் விதை போட்டவர் துரைசாமி ஐயா அவர்களுக்கு தான் இந்த இடத்துல நான் மதிப்புக்கு பெரிய ஒரு மரியாதை செலுத்திக்கிறேன். அப்புறம் மணி அண்ணன், நம்மளை எல்லாம் காலம் கடந்து போனாலும் குருராம சுப்பையா இன்னும் மனதுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவங்க 3 பேரும் தான் இதுக்கெல்லாம் விதை போட்டவங்க, ரைட்டுங்களா? ஏன் நான் இதை சொல்றேன்னா, குருராம சுப்பையா படிக்க வரவங்களுக்கு சாப்பாடும் போட்டு பணமும் கொடுத்து அனுப்புனாரு. அதை விட நம்ம பெரிய காரியம் ஒன்றும் செய்ய போறதில்லை. அவங்க வழியில வந்த நாங்க அவங்கள்ட்ட பயின்ற நாங்கள் எங்களால் முடிந்த ஒரு போறோம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் சகோதரிகள் யாரா இருந்தாலும் வந்து பேசுங்க, நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரேன். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. பேசுங்க நந்தா, பேசுங்க. ஐயா, இப்ப வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. முதல்ல நான் சொல்லிக்கிறது, குரு ராமசுப்பையா, எல்டி ஐயா, ஆரன்புதூர் மணியன் ஐயா, நம்ம ஆர்கே ரமேஷ் அண்ணன், அடுத்தது நம்ம சேனாபதி கவுண்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாக்கி தந்ததுக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி. தீர்க்காயுசா நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி ஐயா. நிறைய விஷயங்களை வந்து இங்க சொல்லுங்க. இங்க எத்தனையோ பேருக்கு தேவைப்படுது வந்து சொல்லுங்க. இதெல்லாம் இது பண்ணணுமே நினைக்காதீங்க. இதுக்கெல்லாம் உண்டான சன்மானம் உங்களை வந்து அடையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது இறைவன் பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இப்ப இந்த மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து நான் பேசுறதுக்குண்டான காரணமே என்னன்னா, இந்த பிரபலயமான ஜோதிடர்கள் ஒரே நாள்ல ஜோதிடர் ஆக்கிடலாம், ஒரே நாள்ல காசு சம்பாதிச்சிடலாம், ஒரே நாள்ல பண்டிடலாம்னு சொல்லி கூட பண்டிதர்கள் பூராமே என்ன பண்றாங்கிறது நமக்கு தெரியும். அதனாலதான் இலவச ஜோதிடமா இதை கொடுத்தோம். ரொம்ப சூப்பர். சரிங்களா? அடிப்படை ஜோதிடம் நான் அடிப்படை எடுத்துட்டு அப்புறம் எனக்கு வந்திருக்கலாம். இது கொஞ்சம் புரியலையான ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இருந்தாலும் வந்து ஜோதிட நண்பர்கள், ஜோதிட மாணவர்களா இருந்தா நிச்சயமாக நான் எடுத்த வகுப்பு திருப்திகரமா இருந்திருக்குன்னு நம்புறேன். நிச்சயமா. ஓகே, சரி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்புமா? விடைபெறலாமா அனைவரும்?
அனைவருக்கும் என்னோட நன்றி ஐயா. ஐயா உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க ஐயா. 96 260 47 812. 9626 47812. அவ்வளவுதான். ஐயா அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி நன்றி. வாங்க எல்லாருக்கும் நன்றிங்க. நன்றி நன்றி சார். நன்றி 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 சார். நன்றி அனைவருக்கும் நன்றி.